ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நவராத்திரி பூஜையை நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம், கொழுவே இல்லாமல் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நேற்றே போட்டிருக்கணும், டைம் இல்லை. நம்ம வீடு வாசல்லாம் நல்லா வீடெல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி போர்வை பெட்ஷீட் எல்லாமே பண்ணி நம்ம வைக்கணுங்க. வச்சு ரெடியாக இருக்கணும். அந்த நவராத்திரி பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம கலசம் வைக்க முடியல, கொழு பொம்மை வைக்க முடியல அப்படின்னா ரொம்பவும் சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாங்க. அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எப்படி நவராத்திரி வீட்டில் டெய்லியுமே 9 நாட்களும் அம்பாவை நான் கும்பிட்றேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி பூஜை சாமானெல்லாம் நம்ம துலக்கி அதுக்கு பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி அப்படி வச்சுக்கணுங்க. இதெல்லாம் அமாவாசைக்கு நாளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நிலவாசப்படியும் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம், ஏன்னா இதில் மாலை வச்செல்லாம் முன்னாடி வந்துட்டுருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம அன்னைக்குங்க அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு பூஜை சாமானெல்லாம் துலக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நவராத்திரி அப்போ சாமிக்கு வேண்டிய பூக்கள் இதெல்லாம் நம்ம முன்னாடியே வாங்கியாந்து வச்சுக்கணும். குங்குமம் மெயினாக நம்ம வாங்கியாந்து வச்சுக்கணும். வீட்டில் டெய்லியும் நம்ம குங்குமம் அர்ச்சனை பண்ணணும். இந்த நவராத்திரி விழா நம்ம வெள்ளிக்கிழமை, நான் அதனால் நிலப்படியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். காலையில் அந்த சுக்கர ஊரை இருக்குது பார்த்திங்களா, அதில் 6 to 7 நான் இந்த நிலவாசலில் பொட்டு வச்சுவேன். இப்போ நான் கோலம்லாம் போட்டுருவேன் முன்னாடியே. எல்லாருமே இந்த நவராத்திரி பூஜையை கொண்டாடலாம். டெய்லியும் நவராத்திரி பூஜை அப்போ வாசலில் மாக்கோலம் கண்டிப்பாக போட்டிருக்கணுங்க. அப்போ தான் லக்ஷ்மி மகாலட்சுமி வருவா. இந்த நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி வியாழக்கிழமையை மாட்டு வச்சுருவேன். அரக்கர்களை மாக்கோலத்துக்காக லக்ஷ்மி இந்த பூலோகத்துக்கு அவங்க தேவியை அவங்களோட சக்தி எல்லாம் கொடுத்து இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களும் பார்த்திங்கன்னா முதல்ல 3 நாட்கள் துர்கா பூஜை நம்ம பண்ணணும். 2வது 3 நாட்கள் லக்ஷ்மி பூஜை, 3வது 3 நாட்கள் சரஸ்வதி பூஜையை நம்ம பண்ணணும். இப்படி அப்புறம் 9வது நாள் நவராத்திரி பூஜை நிறைவு பண்ணிக்கணும். நம்ம 10வது 11ஆம் நாள் நிறைவு பண்ணிக்கணும். இதில் கும்ப வழிபாடும் வச்சு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. கும்பம் இல்லாமல் குத்துவிளக்கில் நம்ம லக்ஷ்மி தேவி சரஸ்வதி 3 முப்பெரும் தேவியும் நம்ம அழைச்சி டெய்லியும் குங்கும அர்ச்சனை பண்ணியும் நம்ம பூஜை அறையில் வச்சு பண்ணலாம். நிறைய பேருக்கு பூஜை அறையும் இல்லாமல் கிச்சன்லேயும் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் தாராளமாக செய்யலாங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களும் நம்ம குத்துவிளக்கு ஏற்றி வச்சு மாலை வேளையில் சாமிக்கு நெய்வேத்தியம், ஏதோ ஒரு நெய்வேத்தியம் நம்ம வச்சு வீட்டில் வச்சு சாமியோட நிறைய மந்திரங்கள் இருக்குது. சக்தியோட மந்திரம், அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், சரஸ்வதி அஷ்டோத்திரம், துர்கா அஷ்டோத்திரம் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம இந்த நவராத்திரியில் மாலை வேளையில் சாயங்காலம் 6 to 9 மணிக்குள்ளே நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம். இதுலேயும் இடையில நம்ம கோயிலுக்கும் போய் நம்ம அம்பாவை குங்கும அர்ச்சனைக்கு கொடுத்து குங்குமம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டெய்லியுமே குங்கும அர்ச்சனை 1008 தடவை பண்ணுவாங்க. பெரிய கோயில்கள்லாம் யாகம் வளர்த்து பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நவராத்திரியில் வீட்டுக்கு வர்றவங்க சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு பூஜை செய்யுங்க. டெய்லியும் நம்ம பூஜை பண்ணுறப்ப குங்கும அர்ச்சனை, காசு அர்ச்சனை பண்ணுறப்ப நமக்கு பண தட்டுப்பாடு வராது. மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தையும் டெய்லியும் சொல்லி நம்ம டெய்லியும் நெய்வேத்தியம் பண்ண முடியலைனாலும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு நம்ம தூபதீபம் காமிச்சு சாமிக்கு நீரெல்லாம் வச்சு அஷ்டோத்திர வழிபாடு பாட்டு பாடுறது ரொம்ப விசேஷங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கு ஓம் அன்னை மீனாட்சி, ஓம் சக்தி, சாமிக்கு தினமும் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த மாதிரி குங்கும அர்ச்சனை, காசு அர்ச்சனை பண்ணிக்கணுங்க. நம்ம தினமும் வர்ற சுமங்களுக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்.
பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வேளையாவது நம்ம வந்து உணவு இல்லாமல் முப்பெரும் தேவியை நினச்சி நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மாலை வேளையில் வீட்டில் சண்டை இல்லாமல்